வகையான உரைகள் இருப்பதாக சொல்வார்கள். வரவேற்புரை, வாழ்த்துரை, நன்றி உரை, அறிமுக உரை, ஆய்வுரை, அஞ்சலி உரை என்று சொல்லி 40 வகையான உரைகள் இருக்கின்றன. இங்கே எனக்கு தரப்பட்ட உரை நூல் வெளியீட்டுரை, அதை சில இடங்களிலே நூல் ஆய்வுரை என்றும் சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் நூலை பற்றி சில விடயங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நூல் ஆய்வுரையாக, அறிமுக உரையாக இதை நான் கட்டமைத்திருக்கின்றேன். இந்த வேலை பழுக்கள் மத்தியிலே, இந்த வாகனங்களிலே அலுவல்களுக்கு போய் வருகின்ற பொழுது தான் இந்த 2 நூல்களையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசித்து முடித்தேன். அந்த அடிப்படையிலே மிகச் சுருக்கமாக இந்த உரையை நான் வழங்க இருக்கின்றேன். ஒரு பட்டிமன்றத்திலே நடுவராக இருந்தவர், அவர் நேர முகாமைத்துவத்திலே மிகவும் கண்டிப்பானவர். அவர் சொன்னார், 4 நிமிடங்கள் தான் உங்களுக்குரிய நேரம் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் பட்டிமன்ற பேச்சுக்களுக்கு. 3 நிமிடத்திலே நான் மணி அடிப்பேன், 4வது நிமிடத்திலே நீங்கள் நிறுத்தாவிட்டால் மணியால் அடிப்பேன் என்று சொன்னார். ஆகவே அந்தளவுக்கு நேர கட்டுப்பாடு, நேர முகாமைத்துவம் சபையிலே மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே இந்த நூல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருடைய யுத்தகால டயரியில் இருந்து 83ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையான அந்த காலப்பகுதி நமக்கு தெரியும். இந்த நாட்டிலே, குறிப்பாக இந்த தமிழ் மண்ணிலே மிக உக்கிரமான, கொடூரமான ஒரு யுத்தம் நடைபெற்ற ஒரு காலப்பகுதி. ஆகவே எங்களுடைய முன்னாள் அரசாங்க அதிபர் திரு எஸ். மரியதாசன் குருஸ் அவர்கள் இதற்கு முன்னரும் ஒரு சில நூலை வெளியிட்டிருக்கின்றார். சமயம் சார்ந்த ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அதை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதை நான் வாசித்திருந்தேன். அது முழுக்க சமயம் சார்ந்த, தன்னுடைய மத நம்பிக்கை சார்ந்த ஒரு நூலாக இருக்கின்றது. அந்த நூலிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு நூலாக இது இருக்கின்றது. சீன பழமொழி ஒன்று இருக்கின்றது, உன்னுடைய தொடர் பரம்பரை, உன்னுடைய சந்ததிக்காக நீ 2 காரியங்களை செய்யலாம். ஒன்று, நீ குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சில நூல்களையாவது எழுதிவிட்டு செல்ல வேண்டும் என்று. அதை நான் நினைக்கிறேன், குருசையா அவர்கள் இந்த 2ஐயும் செய்திருக்கின்றார். குழந்தை செல்வங்களையும் பெற்று இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கின்றார், நூல்களையும் படைத்து நமக்கு தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த நூலினுடைய கட்டமைப்பை பார்க்கின்ற பொழுது, இந்த நூலினுடைய நிறம், கலர், இந்த உள்ளடக்கத்தை ஒரு வகையிலே அது சொல்வதாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், கருப்பு கலர் என்பது துக்கத்தினுடைய அடையாளம். மிகவும் துயரம் தோய்ந்த ஒரு வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலுக்கு மிகச் சிறப்பான ஒரு வடிவத்தை, அமைப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இது இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை சொல்லாமல் சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே திரு பத்திநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இந்த அரசாங்க அதிபர்களாக இருந்தவர்கள் பல காலகட்டங்களிலே, அதிலும் மன்னாரிலே இருந்தவர், அவருடைய பெயரை நான் இப்பொழுது, அவருடைய நூலை நான் வாசித்திருக்கின்றேன். 1800களிலே மன்னாரிலே அரசாங்க அதிபர் என்ற பெயரில்லாவிட்டாலும் இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு உயர் அதிகாரி, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். அதிலே இந்த மன்னார் மக்களுடைய வாழ்வியலை அவர் சரியாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இந்த மக்களுடைய வாழ்வு முறைகள், பண்பாடு, அவர் ஒரு வெள்ளைக்காரன் என்றபடினாலே இந்த தமிழர்களுடைய, மன்னார் மக்களுடைய, மன்னார் மாதோட்ட மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், மரபுகள், பண்பாடுகள் அவருக்கு வினோதமாக இருந்திருக்கின்றபடியினாலே அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்று அவர் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அது மன்னார் வரலாற்றை, பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான நூல். அந்த வரிசையில் தான் எங்களுடைய திரு மரியதாசன் குருஸ் அவர்களுடைய இந்த நூலையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த நூல் 2 பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 பகுதிகளிலே 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல் 3 அதிகாரங்கள், அத்தியாயங்கள் அவருடைய மன்னார் பணி காலத்திலே அவர் எதிர்நோக்கிய சவால்களை துலாம்பரமாக காட்டுவது. 4வது அதிகாரம், அத்தியாயம் என்பது
அவர் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளை வடக்கு கிழக்கிலே புனரமைப்பு பணிகளிலே அவர் பொறுப்பாக இருந்த பொழுது அவருடைய அபிவிருத்தி நோக்கிலே அவர் மேற்கொண்ட அவருடைய பணிகளாக இருக்கின்றது. 5வது அத்தியாயமாக ஒரு முடிவுரையாக அவர் சில இந்த முழு விடயத்தையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி சாறுபொழிந்து சில செய்திகளை வாசகர்களுக்கு அல்லது அரச பணிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சொல்வதாக அமைந்திருக்கின்றது. சொல்வார்கள், ஒரு படத்தை பார்ப்பதற்கு முதல் அந்த படத்தினுடைய கதையை கேட்கக்கூடாது. ஒரு படத்தை பார்க்க போவதற்கு முதல் படத்தினுடைய கதையை முழுவதுமாக கேட்டுவிட்டு போனால் படம் சுவாரஸ்யமாக இருக்காது என்று. அவை இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல போவதில்லை. ஒரு சில விடயங்களை நான் கோடிட்டு காட்டுவது. நீங்கள் போய் வழக்கமாக இந்த புத்தக விழாவுக்கு வந்து நம்முடைய பிரச்சனை புத்தகத்தை வாசிக்க வேணும்னு கொண்டே மேசையில் வைப்போம். பிறகு மேசையில் இருக்கிற புத்தகம் அடதை இது கொஞ்சம் விடைஞ்சலாக இருக்குன்னு கபர்ட்டில் தூக்கி வைப்போம். கபர்ட்லையும் பிறகு இன்னும் கொஞ்சம் நாளையில் அந்த பழைய புத்தகங்களுக்கு அப்படியே வாசிக்காமலே போயிடும். அப்படியான ஒரு புத்தகமாக இது இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, இந்த நூல் என்பது என்னை பொறுத்தமட்டிலே ஒரு தனிநபருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எதிர்நோக்கிய பணிக்கால சவால் என்பதையும் தாண்டி இந்த மண்ணினுடைய யுத்தகால வரலாறாகவும் இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மண்ணிலே நடந்தேறிய யுத்தங்கள் அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகள் இதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நம்ப மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள் இதெல்லாம் கற்பனை கதை என்று. ஏனென்றால் கால மாற்றம், இந்த விரைவான இந்த 2009 முடிவுக்கு வந்த இந்த இறுதி யுத்தத்துக்கு முன்னர் நடந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், இழப்புக்கள், மரணங்கள், அது எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருந்தாலும் அதையெல்லாம் புராண காலங்களிலே இதிகாசங்களிலே சொல்லப்பட்ட காரியங்களாகத்தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தொகை மரணங்கள் நடைபெறுகின்ற பொழுது இனிவருகின்ற சந்ததிகள் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இது ஒரு முன்னாள் அரசாங்க அதிபருடைய டயரியினுடைய குறிப்புகளை கொண்டதாக இருந்தாலும் இது இந்த மண்ணிலே இரத்தமும் சதையுமாக இந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகளை விலாவாரியாக எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு மண்ணின் வரலாற்று பதிவு, யுத்தகால பதிவாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே முன்னாள் அரசாங்க அதிபர் அவர்கள் தன்னுடைய தனிமனித வரலாற்றை மட்டும் அவர் எழுதவில்லை, அதையும் தாண்டி இந்த மண்ணினுடைய யுத்தகால வரலாற்றையும் பதிவு செய்திருக்கின்றார் என்பதிலே நாங்கள் அவரை பாராட்ட வேண்டியவராக இருக்கின்றோம். அடுத்து இவருடைய இந்த பணிக்காலத்திலே இவருடைய அந்த சவால்களை பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற எல்லா அதிகாரிகளும் அனுபவித்த ஒன்றுதான். எங்களுடைய முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் கூட பல தடவைகளை சொல்லியிருக்கின்றார். இந்த 2 அரசாங்கங்களுக்கு கீழே ஒருவர் பணி செய்கின்ற ஒரு காலகட்டம். இயேசுநாதரே சொல்லியிருக்கின்றார், 2 தலைவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் எல்லாரும் முன்னாள் அரசாங்க அதிபர்கள், அரச சேவையில் இருந்த அதிகாரிகள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலும் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலும் ஒரே நேரத்திலே 2 எஜமானர்களுக்கு, 2 ஆட்சியாளர்களுக்கு கீழே பணி செய்கின்ற ஒரு இக்கட்டான துன்பம். அங்கே இராணுவ அரசாங்கத்துக்கு பிரமாணிக்கமாக வேலை செய்கின்ற பொழுது அடுத்த தரப்பினராலே, விடுதலை புலிகளினாலே துரோகிகள் என்று பட்டம் சூட்டப்படுகின்ற ஒரு ஆபத்து நமக்கு தெரியும். அதே போன்று விடுதலை புலிகளுடைய அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது இராணுவத்தினர் அவர்களுக்கு சார்பான பயங்கரவாதத்துக்கு துணை போகின்றவர்கள் என்று பட்டம் சூட்டுகின்ற நிலைப்பாடு. இப்படியான ஒரு திரிசங்கு நிலை, 2 பகுதியினரையும் 2 ஆட்சியாளர்களையும் ஒரே நேரத்திலே திருப்திப்படுத்தி கொண்டு உயிராபத்துக்கள் மிக்க ஒரு சூழ்நிலையிலே பணி செய்கின்ற ஒரு நிலைமையை மிக சிறப்பாக எங்களுடைய முன்னாள் அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த நூலிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அடுத்து இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது உண்மையிலே இந்த கிளர்ச்சியூட்டுகின்ற சம்பவங்கள், நாங்கள் சின்ன வயசிலே இந்த துப்பறியும் நாவல்கள் வாசித்திருக்கின்றோம். அந்த நாவல்களை வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் அது கற்பனை கதை தான் துப்பறியும் நாவல். ஆனால் இங்கேயும் அப்படியான அதிர்ச்சியூட்டுகின்ற கிளர்ச்சியூட்டுகின்ற சம்பவங்கள் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டாலும்
இவை எல்லாமே 100% உண்மை சம்பவங்கள். அதிலும் அவர் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார், எல்லா விடயங்களையும் நான் இதிலே குறிப்பிடவில்லை என்று. இந்த பைபிளிலே யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நூலை, அந்த நற்செய்தியை முடிக்கின்ற பொழுது அவர் ஒரு குறிப்பு சொல்லுவார். அந்த நற்செய்தி நூலிலே, நான் சொல்ல வேண்டிய காரியங்கள், இயேசுவை பற்றி எழுத வேண்டியவை இன்னும் நிறைய இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் எழுதினால் நான் எழுத வேண்டியவற்றை இந்த உலகமே கொள்ளாது என்று சொல்லி அந்த நூலை அவர் முடிப்பார். அதே போன்றுதான் இன்றும் கூட ஆபத்தில்லாத ஒரு காலகட்டமாக இருந்தாலும், இன்றைய அரசியல் சூழ்நிலை ஓரளவுக்கு ஆபத்துக்கள் அற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அவர் சில விடயங்களை தான் சொல்ல வேண்டியவற்றை சொல்லவில்லை என்பதை இந்த நூலிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சொன்னவை அனைத்தும், இங்கே பதிவு செய்யப்பட்டவை அனைத்தும் கற்பனைகள் அல்ல, இரத்தமும் சதையும் தோய்ந்த அனுபவங்களாக, வரலாறுகளாக இருக்கின்றன. அடுத்து நான் பார்க்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த நூலிலே அவருடைய ஆழமான இறை நம்பிக்கை, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சாட்சிய பதிவாக இருக்கின்றது. எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்திலே இந்த நற்செய்தி அறிவிப்பிலே மிக முக்கியமானது சாட்சியம். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே இறைவனுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை உணர்ந்து தான் பெற்ற அந்த பாதுகாப்பை அறிக்கையிடுவது, வெளிப்படுத்துவது, சாட்சி சொல்வது மிக முக்கியம். அவை அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலைகளையும் கடந்து வருகின்ற பொழுது, அல்லது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை, முக்கியமாக சில விடயங்களுக்கு சில பகுதியினர், விடுதலை புலிகளும் சரி, இராணுவ தரப்பினரும் சரி, அவரை கூப்பிடுவார்கள், அழைப்பு விடுப்பார்கள். எத்தனையோ இடங்களிலே வன்னி காட்டு பகுதிகளுக்கு விடுதலை புலிகளும் சரி, வேறு இயக்கங்களும் சரி, அவரை வந்து விசாரணைக்காக வருகின்ற பொழுது, அவர் போகின்ற பொழுதே அந்த இறைவனுடைய துணையை நாடி செல்வார். உயிராபத்து மிக்க பயணமாக, விசாரணைகளாக இருக்கும். அது முடிந்து அதிலிருந்து விடுதலை பெற்று வருகின்ற பொழுதும் அந்த நூலிலே தன்னுடைய நன்றி உணர்வை, இறைவனுக்கு தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கிறார். ஆகவே ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்ட ஒருவர் இக்கட்டான காலகட்டத்தில் எவ்வாறு தன்னுடைய அனைத்து சவால்களையும் தன்னுடைய இறை நம்பிக்கையால் எதிர்கொண்டார் என்பதை இந்த நூல் சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்து இந்த நூலினுடைய இன்னும் ஒரு சிறப்பு, துல்லியமான விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வரலாற்றை நான் சொன்னேன், இது ஒரு மண்ணினுடைய வரலாற்று பதிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில ஆண்டுகள், மாதம், திகதி, இழப்புகளினுடைய எண்ணிக்கை, காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்று துல்லியமான வரலாற்று குறிப்புகள், தரவுகள், தகவல்கள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. இதைவிட இந்த நூலிலே இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். நேரத்தை கருத்திலே கொண்டு சில பொதுவான குறிப்புகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, இந்த வேளையிலே இந்த மண்ணிலே, மன்னார் மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே பல்வேறு அரச பணிகளிலே ஈடுபட்ட முன்னாள் அரசாங்க அதிபர்கள், இன்னும் எத்தனையோ துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கு இருக்கின்றீர்கள். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய முன்னாள் குறுமுதல்வர் சேவே குருஸ் குறிப்பிட்டதைப் போல, மன்னார் மக்கள் சார்பாக, மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை சார்பாக, மன்னார் குருக்கள், இன்னும் அனைத்து மத பிரதிநிதிகள் சார்பாகவும், மத தலைவர்கள் சார்பாக உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகையிலே ஒரு கணிசமான வளர்ச்சியை எல்லா துறைகளிலும் எட்டி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நீங்கள். உங்களுடைய பணிக்காலத்திலே, யுத்த கால சூழ்நிலையிலே நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்காக, முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்த அந்த மேலான பணிகளை, உயிர் ஆபத்துக்கள் மிகுந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்த பணிகளை மன்னார் மக்கள் சார்பாக இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நூலாசிரியர் திரு மரியதாசன் குருஸ் அவர்களுடைய சிறப்புகளை, இந்த நூலிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட சிறப்புகளை நான் பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே அவர் ஒரு சாம்பியனாகத்தான் இருந்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்திருக்கின்றார்.
அவர் சில ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கின்றார். சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது அவரை பற்றிய ரெக்கார்ட்ஸ். என்னென்னு சொன்னால், இந்த மன்னாரில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய முதல் மாணவர் எரிக்கிளம்பட்டியிலே அவர் படித்திருக்கின்றார். அப்பொழுது இப்போ இருக்கின்ற தேசிய பாடசாலைகளிலே உயர்தரம் கூட இல்லாத காலப்பகுதி 80களிலே. அப்பொழுது அவருடைய அந்த பதிவு சொல்லுகின்றது, மன்னாரிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய முதல் மாணவர் என்ற பெருமையை பெறுகின்றார். அதைவிட அவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. நாம் எல்லோரும் அறிந்தபடி மன்னார் மகனாக இருந்து முதல் மன்னார் அரசாங்க அதிபர் பதவியை பெற்றுக்கொண்டவர். அவர் இப்படியாக பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் அரசாங்க அதிபர் திரு எஸ் மரியதாசன் குருஸ் அவர்கள் தன்னுடைய இந்த நூலின் வழியாக ஒரு மிகச்சிறப்பான பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கின்றார். அவருடைய வளர்ச்சி நிலைகளை நான் பார்க்கின்ற பொழுது, அவரை அரசாங்க அதிபராகத்தான் நான் சிறு வயசே பார்த்திருக்கின்றேன். அரசாங்க அதிபர் மாவட்டத்திலே ஒரு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பதவி நிலை. ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு அவர் எவ்வளவு சிறிய உதவி அரசாங்க அதிபர் நிலையிலிருந்து இன்னும் வெவ்வேறு பணி பொறுப்புகளை ஏற்று எவ்வளவு சவால்களை கடந்து மெதுமெதுவாக அந்த நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது தானாக வந்தது ஒன்று அல்ல. இலவசமாக ஏதோ யாராவது ஒரு பெரிய பரிசாக தூக்கி கொடுத்தது அல்ல. அந்த பதவி நிலையை அடைவதற்கு அவர் எவ்வளவு சவால்களை சந்தித்து, எத்தனை பொறுப்புகளை வகித்து, எத்தனை அனுபவங்களினூடாக அவர் கடந்து சென்றிருக்கின்றார் என்பதை இந்த நூலிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே இந்த மன்னாரிலே வந்தாரை வாழ வைக்கும் மன்னார் என்று சொல்வார்கள். மன்னாரை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த மன்னாருக்கு இந்த முந்தி சொல்வார்கள், யாழ்ப்பாணத்தோடு மன்னார் மறை மாவட்டம் இருக்கிற நேரம் யாழ்ப்பாணத்திலிருந்து குருக்களை மன்னாருக்கு அனுப்புகின்ற பொழுது சில பேரை பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்புவாங்களாம், ஜப்னாலேருந்து ஃபாதர்ஸ். அப்போ அவங்க சரியாக கவலையோடு வருவாங்களாம். ஐயோ, இந்த கஷ்டப்பட்ட பிரதேசத்துக்கு போகிறோமே, எப்படி சமாளிக்கிறது என்று சொல்லி மனம் விருப்பம் இல்லாமல் ஏதோ வேண்ட விருப்பம் வருவாங்களாம். வந்த பிறகு இங்கே இருந்து பணி செய்து மக்களோடு பழகி உறவாடி அதுக்கு பிறகு மாற்றம் கிடைச்ச பிறகு திருப்பியும் கவலையோடு போவாங்களாம். ஏனென்றால் விட்டுட்டு போக மனம் இல்லாமல் மன்னாரை விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரியான அனுபவம் நாங்கள் பாடசாலையில் படிக்கின்ற பொழுதும் டீச்சர்ஸுக்கும் வரும். கட்டாயமாக 5 வருஷம் இதில் பணி செய்ய வேண்டும். ஜப்னா டீச்சர் வார நேரம் அந்த இளம் டீச்சர்ஸ் சரியான கவலையோடு வருவார்கள். பிறகு இங்கே பணி செய்துட்டு போகிற நேரம் அதே மாதிரி மிகவும் கவலையோடு போக மனமில்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகள், நீங்களும் இந்த மண்ணிலே பணி செய்தவர்கள், உங்களை எல்லாம் பார்ப்பதிலே, இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நன்றி சொல்வதிலே எங்களுக்கு நிறைய சந்தோஷம். இந்த வாய்ப்பை நாங்கள் ஒரு பேராக கருதி உங்களுடைய அன்பான பணிகளுக்காக மீண்டும் நன்றி சொல்லி, இந்த வேளையிலே நான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அரசாங்க அதிபர் மரியதாசன் குருஸ் அவர்கள் இந்த நூலை எழுதாவிட்டால், இப்படியான ஒரு நூலை அவர் படைத்திருக்காவிட்டால் அது அவருக்கு மட்டும் நட்டம் இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே இந்த மண்ணுக்கும் ஒரு நட்டம், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டமாகத்தான் இருந்திருக்கு. ஆகவே ஒரு பெரிய வரலாற்று கடமையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பதையும் சொல்லி, இந்த வேளையிலே எங்களுடைய இன்றைய அரசாங்க அதிபர் திரு கணேஸ்வரன் அவர்களை பற்றியும் இந்த முதன்மை விருந்தினராக இருக்கிறபடியினாலே அவரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திலே மன்னாரினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து பணி செய்கின்றவர். சொல்வார்கள், அவரை யாரும் அணுக முடியும். மிகவும் மனிதாபிமானம் கொண்டவர். ஏனென்றால் ஒரு குறுமுதல்வராக இருக்கின்றபடியினாலே அவரோடு ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கதைக்க வேண்டியிருக்கும், தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும், எத்தனையோ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரங்களிலே அவருடைய அந்த தலைமைத்துவம், மனிதாபிமானம், இலகுவாக அணுகக்கூடிய தன்மைகள், நிர்வாக வினைத்திறனான நிர்வாகம், இவற்றையெல்லாம் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அவருக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, இந்த நூல் அறிமுக உரையை வழங்குவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக விழா குழுவினருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.